பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். 1980 காலம் முதல் இன்று வரை கோவை மட்டுமல்லாது தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு காரணமான ஒரு பயங்கரவாதி அல்லுமாவினுடைய தலைவர் 1998 குண்டுவெடிப்பிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் துணை பிரதமர் அவர்களுடைய பொதுக்கூட்டத்திலே திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை நிகழ்த்திய ஒரு பயங்கரவாதி தான் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மதத்தின் அடிப்படையிலே இஸ்லாம் மதத்தினுடைய அடிப்படையிலே ஒரு இயக்கம் ஆரம்பித்து பல்வேறு இளைஞர்களை தீவிரவாதி ஆக்கிய ஒரு நபர். அந்த நபர் நேற்றைய தினம் மரணமுற்றான். அதனுடைய இறுதி ஊர்வலம் இன்று கோவையிலே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியிலே நடைபெற உள்ளது. அந்த ஊர்வலத்திற்கு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்து பயங்கரவாதிகள் ஒட்டுமொத்தமாக வருகை தந்திருக்கிறார்கள். பிரிவினை தேடக்கூடிய அரசியல்வாதிகள் சீமான் உட்பட பல்வேறு நபர்கள் வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. தேசிய புலனாய்வு பிரிவான NIA-வால் தேடப்படக்கூடிய நபர்கள் 20-30 ஆண்டுகளாக பல்வேறு பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட நபர்கள், தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள், அத்தனை நபர்களும் அவனுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முழு ஒத்துழைப்பு இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழகம் அரசானது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காவல்துறை இன்றைய தினம் அந்த சவ ஊர்வலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறது. இறந்த நபர் சுன்னத் ஜமாத்தினுடைய உறுப்பினர். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தில் ஒரு பள்ளிவாசல உறுப்பினராக இருப்பாங்க. அந்த பள்ளிவாசலை சார்ந்தவங்க இறந்தாங்கன்னு சொன்னாக்கா அந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட மயானத்தில் தான் அடக்கம் பண்ணுவாங்க. இவனுடைய பள்ளிவாசலானது சுன்னத் ஜமாத் சார்ந்தது. அதனுடைய அடக்கம் பண்ணக்கூடிய பகுதி மயானமானது ஆத்துப்பாலத்தில் இருக்கு. ஆனால் அந்த புல்லுக்காடு உக்கடம் பகுதியில் இருந்து இங்கே திப்பு சுல்தான் மயானம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் ஊர்வலம் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது அவங்களுடைய நோக்கம். மிகப்பெரிய மக்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி கோவையினுடைய மையப்பகுதி, போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த மேம்பாலம் மற்றும் அந்த டவுனால் பகுதி. அதில் சாயந்தர நேரத்தில் 2 மணிக்கு 2:30 மணிக்கு அந்த ஊர்வலத்தை ஆரம்பித்து 4:30 மணிக்கு அந்த 5 கிலோமீட்டர் ஊர்வலம் வந்து அந்த காரியம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஒட்டுமொத்த கோயம்புத்தூரை ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய நோக்கத்தை, அவங்களுடைய பயங்கரவாத சிந்தனைக்கு இந்த காவல்துறையும் அரசாங்கமும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. பல லட்சம் வாழக்கூடிய இந்த கோவையிலே, தமிழகத்திலே பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த பல வருஷமாக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அது இன்னும் அதிகமாக ஆகக்கூடிய அளவில் இன்றைய தினம் இந்த பயங்கரவாதிகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை இந்த காவல்துறை இன்று மதியம் நிறுத்தியே ஆக வேண்டும். அப்படி நிறுத்தாம அவங்களுக்கு உதவி செய்து அந்த ஊர்வலத்துக்கு துணை போனாங்கன்னு சொன்னாக்கா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் உட்பட அத்தனை இந்து இயக்கங்களும் சேர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த சட்டம் ஒழுங்கை கொன்னுட்டு தான் அந்த ஊர்வலத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது. கவனிக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ பெரிய தீவிரவாதி ஒருத்தன் இந்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்ல 60 பேர் செத்து இருக்கிறாங்க, 200 பேர் ஊனமாயிருக்கிறாங்க, பல ஆயிரம் கோடி சொத்து பறிபோயிருக்குது. 20 ஆண்டுகள் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதியினுடைய சாவை வந்து மிகப்பெரிய தியாகியாக சித்தரித்து இன்னைக்கு வந்து இந்த காவல்துறை அந்த ஊர்வலத்துக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்கா கோவையில சட்டம் ஒழுங்கு செத்து போச்சுன்னு ஒரு அர்த்தம். அதனால இந்த செத்து போன சட்டம் ஒழுங்குக்கு நாங்கள் கருப்பு தினம், துக்க தினம் வந்து அனுசரிக்க போறோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை. கோயம்புத்தூர் அமைதியாக இருக்கணுமா, இல்லை மேற்கொண்டு 98 நடந்தது போல ஒரு கடமது இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஆகி கோயம்புத்தூரின் அமைதி சூழ்நிலை வந்து கிடணுமான்னு சொல்லி தமிழக அரசாங்கமும் கோயம்புத்தூர் தான், காவல்துறை தான் முடிவு பண்ணணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சவ ஊர்வலம் அப்படின்னு சொல்றாங்க. சவ ஊர்வலம் மாற்று கருத்து இல்லை.
யாராக இருந்தாலும் இறந்தாக்கா அவங்க அமைதியான முறையில் ஊர்வலம் போகணும், அவங்களுடைய இறுதி காரியங்கள் நடக்கணுங்கிறது நாங்களும் ஏற்றுக்கிறோம். அந்த இறந்து போன தீவிரவாதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க 50 பேரோ 100 பேரோ அந்த ஊர்வலத்தில் போனாங்கன்னு சொன்னாக்கா எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, கோயம்புத்தூருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 5000 பேர் இன்னைக்கு ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரியும், பத்திரிகை நபர்கள் நேற்றிருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து அவனுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டு சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. அதுக்கு பிறகு அப்பீல் செய்தாங்க. ஹைகோர்ட்டில் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அதே ஆயுள் தண்டனையானது நிரூபணமாகப்பட்டது. ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க லீவில் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் இந்துக்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அநீதி விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 அரசாங்கமும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பயங்கரவாதியை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ண காரணத்தினால கவர்னருடைய பார்வைக்கு இது வைக்கப்பட்டுள்ளது. கவர்னர் அதுக்கு சரியான பதில் சொல்லாத காரணத்தினால அதை மையமாக வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, பெயில் வாங்குறாங்க. ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்னால அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையுமே ஹைகோர்ட்டில் அந்த பெயிலை காரணமாக வச்சு 3 மாதத்துக்கு அவங்க இடையில பரவல பெயிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. இது இதுவரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த ஒரு பயங்கரவாதிக்கும் இது போன்ற ஒரு பெயில் கொடுக்கப்பட்டதே கிடையாது. வருகின்ற ஜனவரி மாதம் 2025, 26, 28ஆம் தேதி வரைக்கும் பெயிலானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பெயில் வரும், அந்த நாளில் ஒரு பெட்டிஷன் போடுவாங்க ஹைகோர்ட்டில், அதுக்கு பிறகு அந்த பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். அதே மாதிரி தான் இந்த தடவை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வயதானவன், உடம்பு சரியில்லை, அதெல்லாம் சரி, செத்து போனானாக்கா கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போகணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 5000 பேர்த்த ஒன்று சேர்த்தி மிகப்பெரிய தியாகி மாதிரி சித்தரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் கோயம்புத்தூருடைய இந்து இயக்கங்கள் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க சப ஊர்வலம் போகுது, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதில் தான் திரும்ப சொல்கிறேன், மாட்டு கருத்து இல்லை. சப ஊர்வலம் போகிறதுக்கு குடும்பத்தை சார்ந்தவங்க 50 பேர் அல்லது 100 பேர் போகலாம், ஒரு காரில் போகலாம். ஆனால் அங்கிருந்து நடந்து கொஞ்சம் 5 கிலோமீட்டர் அந்த ஊர்வலம், கோவிலுடைய மையப்பகுதி, பாதி தூரம் நடந்து வராங்க, பாதி தூரம் இருசக்கர வாகன பேரணியாக வராங்க. கோயம்புத்தூரில் எந்த அரசியல் கட்சிக்கும் சுதந்திர தினத்துக்கு இருசக்கர வாகன பேரணிக்கு பொது இடங்களை கொடுக்கறது இல்லை. தனியாக நம்மளுடைய நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல கொடுப்பாங்க, மக்கள் நடமாட்டம் இல்லாத ரேஸ்கோர்ஸ் பகுதி மாதிரி கொடுப்பாங்க. இந்த சிட்டியினுடைய மையப்பகுதியில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க சப ஊர்வலத்துக்காக கொடுக்கறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு துரோகம் கோவை மக்களுக்கு. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கம், அத்தனை தீவிரவாத இயக்கமும், PFI உட்பட அத்தனை தீவிரவாத இயக்கமும் அதனுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது சட்டம் ஒழுங்கு என்ன ஆகுன்னு பத்திரிகை சகோதரர் நீங்கள் சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு பேராபத்து கோயம்புத்தூருக்கு வரப்போகுது. இவெல்லாம் தனித்தனியாக இருந்தாலே மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவான். இன்னைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறான். இவன் உள்ளே இருந்தான் என்னாச்சு, 20 ஆண்டு காலமாக ஜெயிலில் இருந்து பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டி பல்வேறு மாநிலங்கள், அது மட்டும் இல்லை அண்டை மாநிலமான ஸ்ரீலங்கா உட்பட பல்வேறு இடத்துல குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்லேருந்து போய் தான் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அவங்களாம் முன்னாள் அல்லுமாவினுடைய உறுப்பினராக இருந்தவங்க, இன்றைய தினம் வெவ்வேறு பயிர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அது தடை செய்யப்பட்ட பிறகு வெவ்வேறு இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. அது கோயம்புத்தூருக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்னு பத்திரிகை சகோதரர்கள் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்.